நீங்கள் ஜாக்கி சானின் சாகசங்கள் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு எபிசோட் வரும். ஒரு குகை இருக்கும். குகையில் சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க யாருக்குமே 25 வயசுக்கு மேலே ஆகவே ஆகாது. அதோடு யாருமே அங்கே இறக்கவும் மாட்டாங்க. அது எப்படி அப்படின்னு ஜாக்கி சான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கண்டுபிடிப்பார். அங்கே ஒரு ஊற்று இருக்கும், ஊற்றில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி குடிக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஏஜும் ஆகாமல் ப்ளஸ் நம்மளுக்கு இம்மோர்டாலிட்டி கொடுக்குது, அதாவது இறப்பே இல்லாத ஒரு தன்மையை கொடுக்குறது. இது பேர் தான் எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்றது ஒரு ரீசெண்ட் கான்செப்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் ஹியூமன் சிவிலைசேஷன் ஆரம்பித்ததுலேருந்தே மனுஷனுக்கு இறப்பை நோக்கின ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதிலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்ற ஒரு குவெஸ்ட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது எப்பயுமே. குயின்ஷியாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் எம்பரர் இருந்தார். பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்மலாம் இறக்கவே கூடாது, நம்ம வந்து எப்படியாச்சும் இந்த டெத்தை வந்து ஓவர் கம் பண்ணி எப்பயுமே இளமையாகவே இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு அவருக்கு. இந்த ராஜா என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நிறைய அறிவாளிகளெல்லாம் கூப்பிட்டு, இந்த உலகத்தில் எந்தாவது மூலையில் எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், போய் அதை கண்டுபிடிச்சிட்டு வாங்க, இல்லைனா உங்களுக்கு பயங்கரமான தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அமைச்சிருக்காரு. ரொம்ப சென்சிபிளாக இருக்கிற ஸ்காலர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க, எங்கேயோ ஓடிட்டாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, ராஜாவோட இந்த தண்டனைக்கு பயந்து திரும்பி வந்து ஏதோ ஒரு போர்ஷனை கொடுக்கறது. இது குடிங்க ராஜா, உங்களுக்கு வயசும் ஆகாது, நீங்கள் இறக்கவும் மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ட போர்ஷனை கொடுத்து அந்த ராஜாவும் எல்லாத்தையும் நம்பி குடிச்சு பாவம் மனுஷன் 49 இயர்ஸ்லேயே வந்து இறந்து போயிட்டார். இதுதான் ஐரணி அப்படின்னு சொல்லுவோம். ஐரணி அப்படின்றது வந்து நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைப்போம், அது கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக வந்து நடந்து முடிஞ்சிடும். இட்ஸ் ஜஸ்ட் த நேச்சுரல் ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங் அண்ட் டையிங். இன்ஃபேக்ட் நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், வித்தவுட் டெத் யூ see life becomes very mundane, no matter how best you live your life. Some point it has to end and it's fine. நீங்க பேசவே மாட்டீங்க, கம்முன்னு இருப்பீங்க. நடந்தா